அமிர்த வர்ஷினி, க்ஷீரசாகரி, காமதேனு தாயே, உன்னையும் உனக்குள் குடிகொண்டுள்ள அத்தனை தெய்வங்களையும் வணங்குகிறேன். மனமிறங்கி என் சாப விமோசனத்திற்கு பால் வார்க்க வேண்டும் தாயே. வெண்ணெய் நாதராக சிவனை ஆவாகனம் செய்து வழிபட உதவி செய்தாயே. வீரபாகு, உனக்கு அருளும் எண்ணம் எனக்கு உண்டு. ஆனால் வாக்களித்து விட்ட நிர்பந்தம் என்னை பால் தர முடியாமல் செய்கிறது. என்ன சொல்கிறாய் தாயே? பிரம்மராட்சசன் என்றோ செய்த உதவியை காரணம் காட்டி உனக்கு ஒரு துளி பாலுக்கு மேல் ஒரு சொட்டு பால் கூட தரக்கூடாது என்று கட்டளையிட்டுள்ளான். அதனால் இந்த ஒரு துளி பாலை மட்டுமே உனக்கு அளிக்க என்னால் இயலும். தாயே, இது என்ன சோதனை? என் சாப விமோசனம் அந்த சர்வேஸ்வரனை வெண்ணையில் ஆவாகனம் செய்து வழிபட்டால் தான் கிடைக்கும். நான் இல்லை என்று சொல்லவில்லையே, ஒரு துளி பாலை தருகிறேன் என்றுதானே சொல்கிறேன். தருவதை பெற்றுக்கொள். இதற்கு மேல் என்னால் எதுவும் சொல்லவோ தரவோ இயலாது. தாயே, இத்தனை நாள் நான் எதிர்பார்த்த ஒரு சந்தர்ப்பம் என்னை கைவிட்டு விட்டதே. எனக்கு சாப விமோசனம் கிடைக்க வழியில்லாமல் செய்து விட்டாரே அந்த பிரம்மராட்சசன். இந்த ஒரு துளி பாலை எப்படி நான் வெண்ணையாக்கி, வெண்ணையை சிவலிங்கமாக்கி பூஜித்து சாப நிவர்த்தி அடைய முடியும்? ஆட்கொண்டேசா, ஆபத்தில் உதவும் ஞான தேசிகரே, ஆட்கொண்டேச பெருமானே, ஆட்கொண்டேசரே, வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைந்தது போல் என்று சொல்வார்களே, இப்போது என் நிலை அதைவிட மோசம். தாழி உடைந்த வெண்ணெய் கிடவில்லை. தாமரை இலையில் ஒரே ஒரு துளி பாலை கொடுத்து இதில் லிங்கம் செய்து கொள் என்று காமதேனு தாயார் சொல்லிவிட்டு மறைந்து விட்டார்கள். இந்த ஒரு துளி பாலை கொண்டு எப்படி வெண்ணையாக்கி வெண்ணையை லிங்கமாக்க முடியும்? முடியும் முட்டாளே, முடியும். அதுதான் மூல ரகசியம். பெரிய ஆலமரத்துக்கு சின்ன விதை நினைக்கிறத மாத்திட்டு சின்ன விதைக்குள்ள ஒரு பெரிய ஆலமரத்தோட சிருஷ்டி ஒளிஞ்சுகிட்டு இருக்குங்கிறதா உண்மை. அதுதான் பிரபஞ்ச ரகசியம், சிவ தத்துவம். அணுவுக்குள் அத்தனையும் அடக்கம். அத்தனைக்கும் ஆக்க சக்தியே அணுதான். சிறுதுளி பெருவெள்ளம். அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருக்கும். அண்டத்தை பிண்டமாய், பிண்டத்தை அண்டமாய் ஆக்க வல்லவன் சிவபெருமான் என்பதை உணர்த்துகிறாள் காமதேனு. சொட்டு பால் கூட தரமாட்டேன் என்று சொல்லவில்லையே. சிறுதுளி பால் தருகிறேன், அதை பார்க்கடலாக உன் பக்தியால் பெருக்கிக் கொள் என்றால் உன் பக்திக்கு அவள் கொடுக்கும் ஊக்கம். அப்படியா? ஆமாம். எதையும் நினைத்து அஞ்ச தேவையில்லை. காமதேனு கொடுத்த இந்த ஒரு துளி பாலுக்குள் எத்தனை கோடி சிவலிங்கம் அணுவாய், அணுவுக்குள் அணுவாய் இருக்கிறது என்பது எனக்கு தெரிகிறதே. இதை வைத்துக் கொண்டு நாளை மகா சிவராத்திரி அன்று நவநீத பெருமானை வெண்ணையில் ஆவாகனம் செய்து வழிபடு. ஒரு பருக்கை சாதத்தை அள்ள குறையாத அமுத சுரபி பெருக்கெடுத்தது போல் இந்த ஒரு துளி பால் பெரிய சிவலிங்கத்தை உனக்கு காட்டும். உனக்கு சாப நிவர்த்தி கிடைக்கும். சிவோகம். நன்றி ஆட்கொண்டேன் சார்.